மாணவர்கள் போராட்டம் முதல் வெற்றி. நடு இரவில் வீடியோ வெளியிட்ட மோடிஜி. தர்மேந்திர பிரதான் நாளை ராஜினாமா செய்வாரா? மோடி பதவிக்கு குறிவைத்த மாணவர்கள். சிஜேபி வெளியிடும் திடீர் இணையதளம். டெல்லி போலீஸை கைது செய்ய சூப்பர் பிளான். ராகுல் காந்தி சற்று முன்பு வெளியிட்ட வீடியோ ஆதாரம். பெல்லட் குண்டில் சுடப்பட்டது உறுதியானது. யார் இந்த சாஹில்? நடுவழியில் உணவை பிடுங்கும் மோடியின் காவல்துறை. பிளாங்க் பேப்பர் மாணவனின் வீடியோ கடும் வைரல். கூட்டத்தில் பதவியை ராஜினாமா செய்த போலீஸ் அதிகாரி. நடுங்கி நிற்கும் பாஜக அரசு. மோடிக்கு எதிரான போராட்டத்தை விஜய் அரசு தடுத்து நிறுத்துவது ஏன்? கேள்வி கேட்கும் தமிழக மாணவர்கள். லயோலா கல்லூரி போராட்டத்தை தடை செய்வதன் பின்னணி என்ன? போதை மருந்தை காட்டி மிரட்டும் போலீஸின் வீடியோ இந்தியா முழுக்க வைரல். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ டெல்லியில் அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய அந்த மாணவர்களுடைய முதல் வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறலாம். ஏன்னா எதுக்குமே வாய் திறக்காத மோடிஜி. ஏன்னா மோடிஜியோட ஃபார்முலா தான் எங்கள் விஜய் அண்ணாவும் ஃபாலோ பண்ணுவார். எதுக்குமே வாய் திறக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே. அப்படி எதுக்குமே வாய் திறக்காத எங்களுடைய மோடிஜி இரவு 2 மணி டைமில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. எப்போவுமே அவங்க வீடியோ எடுத்தால் அவங்களோட ஷூட்டில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் மோடி அவர்களுடைய வீடியோ மட்டும் பாருங்கள், அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ விலையுறந்த கேமராவில் எடுப்பாங்க. ஆனால் நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும் அவரே ஒரு செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரு. மூஞ்சி கிட்ட கேமராவை கொண்டு வந்துட்டாரு. முகத்தையே பார்க்க முடியல, அவ்வளோ கிட்ட கொண்டு வந்து கேமராவை வச்சுக்கிட்டு செல்ஃபி வீடியோ எடுத்து வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் இந்த மாதிரி போராட்டம், வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது, பெரிய வருத்தம் ஏற்படுது. வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக விரைவு நீதிமன்றம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுக்கான புதிய மசோதாவை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் கொண்டு வரலாம்னு இருக்கோம். 2.5 மாதம் இப்படி ஒரு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதில் வெறும் 2.5 மாதத்தில் அதுக்கான எல்லா வகையான பல வகையான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். மறுதேர்வு நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுடைய அரசு செஞ்சு கொடுத்துருச்சு. 22 லட்சம் மாணவர்கள் மறுதேர்வு நடத்துறதுக்கான உடனடி ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மோடிஜி அந்த வீடியோவில் பேசுகிறாரு. மே ஐசாஹோம் ஓ கைசாஹோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசுகிறாரு. வினாத்தாள் கசிவில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்காக விரைவு நீதிமன்றம், அவங்களுக்கு கடுமையான தண்டனை எப்போ கொண்டு வராங்க பாருங்க. எல்லாம் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பிறகு இப்போ தான் நடவடிக்கையா இது வந்து அவங்க ரொம்ப துரிதமாக செஞ்சிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு வினாத்தாள் கசிவுன்னு கேள்விப்பட்ட உடனே 2.5 மாதத்தில் நாங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம். 22 லட்சம் மாணவர்கள் உடனடியாக எக்ஸாம் எழுத வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுத போகிறானா அங்கே ஒரு பெண் அணிந்திருக்க தாலியை கூட விட மாட்டாங்க. தாலியை கூட கழட்டி வச்சுக்கிடுவாங்க. அவனோட அருணா கயிறு, உள்ளாடைகள் கூட போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு கடுமையாக நடந்து எவ்வளோ வகையால் செக் பண்ணுவீங்க. அப்போ இவ்வளோ பெரிய வினாத்தாள் கசிவு ஏற்படுது. இந்த எக்ஸாம் தான் உன்னோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம் மேலே அவ்வளோ பெரிய உயிராக வைக்கிற நீங்கள், அப்போ இந்த வினாத்தாள் எப்படி கசிவு ஏற்படும்? இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அது இல்லாமல் ஒரு மாணவன் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஏன்னா ஒவ்வொரு மாணவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் போய் எக்ஸாம் எழுதக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அப்போது வேற ஊருக்கு அவன் வண்டி பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி அவன் போகணும். அப்படி வெவ்வேறு மாநிலங்களில் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்துட்டானா அவங்கள உள்ளே சேர்க்க மாட்டாங்க. கடுமையாக நடத்துவாங்க. உள்ளாலாம் சேர்க்கவே முடியாது, டைம் முடிஞ்சு அப்படிங்கிறவாங்க. ஒரு தகப்பன் ஒருத்தன் காலில் விழுந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஒரு பிள்ளையை கூப்பிட்டு எக்ஸாம் எழுத வராரு. ஒரு 1/2 மணி நேரம் தாமதம் மாட்டாங்க. ஐயா என் பிள்ளையோட கனவே இதுதான்யா, இதுக்காக கடுமையாக மன உளைச்சலோட படிச்சிருக்கனாயா அப்படின்னாலும் என்ன பண்ணாலும் உள்ளே விடாதவங்க, 1/2 மணி நேரம் கால அவகாசத்தை பொறுக்காத இவங்க இன்னைக்கு மறுதேர்வு நடத்துவாங்களாம். மறுதேர்வு வச்சு நாங்கள் மறுதேர்வு கூடிய சீக்கிரமே நடத்தி காமிச்சிட்டோமே, 2.5 மாதத்துக்குள்ளே எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பெருமை பெற்றிக்கிறாங்க. ஏன் வினாத்தாள் கசிவினை இப்போ புதுசாக ஏற்பட்டுச்சு? ஏன்னா மோடிஜி அதில் இன்னுமே கிரெடிட் எடுத்துக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் பேசுறதை பாருங்களேன். அந்த வீடியோ முழுக்கவே அவர் பெருமையை எடுத்துக்கிறாரு. மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கான ஒரு வருத்தம் தெரிவித்த மாதிரியோ, தர்மேந்திர பிரதான பதவியிலேருந்து நாங்கள் நீக்க போகிறோம், அவர் தான் இதுக்கு ஃபுல்லாகவே அவர் தான் அக்கௌண்டபிலிட்டி, அதனால் அவர் பதவி விலகப்போம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கேயுமே தன்னுடைய சுய பெருமை தான் பேசுகிறாரு.
வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதால் துரிதமாக நாங்கள் செயல்பட்டுட்டோம், பல மாணவர்கள் பல குடும்பத்தார் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதனால் நாங்கள் துரிதமாக செயல்பட்டுட்டோம், நீட் பிஜியோடைய இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது சம்பந்தமாக இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்கள் துரிதமாக செயல்பட்டோம், எல்லாத்துலேயுமே துரிதமாக செயல்பட்டோம், நாங்கள் அப்படி செயல்பட்டோம் இப்படி செஞ்சிட்டோம், இதே தான் சொன்னாங்களே தவிர இன்னும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா வினாத்தாள் கசிவுங்கிறது ஏதோ புதுசாக ஏற்பட்டு அதுக்காக இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தலை, இது தொடர்கதையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2015 ப்ளூடூத் வழியாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, வினாத்தாள் கசிவு ஏற்படுது. அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போய் 2015 அந்த தேர்வை ரத்து செய்யப்படுது, அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணப்படுது. அடுத்து 2016 திரும்ப இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு ஏற்படுது. அதுக்கு பிறகு 2024 திரும்ப வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு பீகார் மாதிரியான பல கோச்சிங் சென்டரில் வினாத்தாள் பெரிய அளவில் கசிவு ஏற்பட்டு அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணைக்கு இவங்களே உத்தரவிட்டு இருந்தாங்க, அந்த பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகுதான் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நீட் யூஜி எக்ஸாம் பேப்பர் இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு டெலகிராம் மாதிரியான பல மீடியாக்கள் உங்களை வெளியிட்டு அதில் இதுக்கு பின்னாடி பல கோடிகள் அங்கே ஊழல் ஏற்படுத்தப்பட்டு இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்த பிறகு இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மௌனத்தை உடைக்கிறீங்களே தவிர இது ஒன்றும் புதுசாக ஒன்று வினாத்தாள் கசிவு ஏற்படலை. இது ஏதோ ஒரு நீட் எக்ஸாமில் மட்டும் வினாத்தாள் கசிவுன்னு ஏற்படலைங்க, இது தொடர்ந்து எல்லா எக்ஸாம்லையுமே சென்ட்ரல் போர்டில் எந்த எக்ஸாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே இந்த தொடர் கதை இறந்துக்கிட்டு தான் இருக்குது. 2018 சிபிஎஸ்சி எக்ஸாமில் +2 பேப்பருடைய எக்கனாமிக்ஸோட பேப்பர், அந்த எக்கனாமிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அதே 2018 10th மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அந்த டைம்லையுமே அந்த எக்ஸாம் எழுதப்பட்டு திரும்ப மறுதேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு 2018 ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு. 2015 ஏஎம்பிஎம்டியுடைய எக்ஸாமில் இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மறுதேர்வு நடத்தப்பட்டது. 2024 யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகப்பட்டு அதுக்கு பிறகு சிபிஐ கையில் ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இது மாதிரியான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதுன்னா அப்போ இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? அந்த கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கு, அதுக்கு தானே ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கணும். அப்போ அவர் அதுக்கான பொறுப்பை ஏற்கவே மாட்டார், அவர் தன்னோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டார்னா இது இப்படியே தொடர்கதையாக போகும். அதனால தான் மாணவர்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் மோடிஜி அவருடைய அந்த வீடியோவில் பார்த்தோம்னா எங்கேயுமே தர்மேந்திர பிரதான்ற வார்த்தையை கூட பயன்படுத்தலை. ஏன்னா இங்கே மாணவர்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறது தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவருடைய வீடியோவில் பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதானோ அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமோ, ஏன்னா அவர் தான் அதுக்கு முழு பொறுப்பு, அப்போ அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும் இல்லாமல் நாங்கள் ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அவங்கள கூடுதல் தண்டனை கொடுக்க போகிறோம், விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வாய்ஜாலங்களை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே 6 மாதத்தில் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம், இந்த 2000 ரூபா நோட்டெலாம் ஒழிச்சு கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம், எப்படி இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகள் விட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியான கதைகள் தான் விடுறாங்களே தவிர இவங்க கடைசி வரைக்கும் இவங்க ஆக்கப்பூர்வமான நகர்வுக்கு இவங்க போவே இல்லை. அதனால தான் அங்கே போராடக்கூடிய மாணவர்கள் மோடிஜி நீங்கள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை அப்படின்னா எங்களுடைய அடுத்த கோரிக்கை பிரதமர் பதவி விலகணும், மோடி பதவி விலகணும் அப்படின்றதான் எங்களோட அடுத்த கோரிக்கையாக இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்த ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அடுத்த ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பி விட்டுருக்காங்க மாணவர்கள். இது ஒன்றிய அரசுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் திப்கே அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ்பேஜில் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை அப்படின்னா எங்களுடைய அடுத்த கோரிக்கை பிரதமர் மோடி பதவி விலகணும்னு சொல்லி எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறதால கண்டிப்பாக நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக பதவி விலகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக யாரோனாலும் பலி கொடுத்த சம்பவம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர்கள் ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நம்ம இது தொடர்ந்து இவங்களுடைய வரலாறுகள் பார்த்துருக்கிறதால கண்டிப்பாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வார். அப்படியே அவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மோடி அரசு அங்கு தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். மோடி அரசு தோல்வி அடைந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒரு மாபெரும் வெற்றி போராட்டமாக எழுதப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் வேளாண் மசோதாவில் சொன்னாங்க, வேளாண் மசோதா கொண்டு வந்துட்டோம், அதுலேருந்து ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாற்ற முடியாது அப்படின்னு பில்டப் போட்டிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகளோட உறுதியான போராட்டத்தால் எப்படி அந்த வேளாண் மசோதா வாபஸ் பெறப்பட்டதோ அதே போன்று இந்த இடத்துல தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுன்றத மாணவர்களுடைய பிரதான கோரிக்கை. கண்டிப்பாக ஒரு பதவி விலகிறது உறுதியாகும். அப்படி பதவி விலகாத பட்சத்தில் மாணவர்களுடைய கோரிக்கை மோடி பதவி விலகணும் அப்படிங்கிறத நோக்கி போவோம். ஏன்னா அந்த மாணவர்களை இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய சிஜேபி சார்பில் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது புகார் கொடுக்கறதுக்காக ஒரு இணையதளத்தை உருவாக்க போகிறோம். எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் இப்படி அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்களோ, பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்களோ, மாணவர்கள் மேலே கொடூர வெறியாட்டம் ஆட்டினாங்களோ இந்த விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடங்களிலுமே அப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கும்போது
அந்தந்த காவல்துறை அதிகாரிகளோட முகத்தை எடுத்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். பேட்ச் இல்லாமல் யாரெல்லாம் அப்படி வந்தாங்களோ, எப்படியெல்லாம் கொடூரமாக தாக்குதல் நடத்துகிறாங்களோ, இதெல்லாம் இந்த வெப்சைட்டில் பதிவு செய்யுங்க. நம்ம நீதிமன்றம் வாயிலாக இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படி கொடூர ஆட்டம் ஆடின அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அவங்கள சிறைக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம ஓய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிஜேபி கட்சியிலேருந்து அடுத்த ஒரு அதிரடி அறிவிப்பு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிரடியான அறிவிப்புகள் கொடுக்கும்போது அங்கே மோடி அரசு, டெல்லி காவல்துறை பெரிய அளவில் கதிகலங்கி போயிருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமைகள் போயிட்டு இருக்கு. டெல்லியோடைய போராட்டம் உண்மையாக ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே களத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களை பாருங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு அதிர்ச்சியான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. சாஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி, ஒரு மாணவன் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஏன்னா இங்கே டெல்லியோட போராட்டத்தில் வந்து முக்கியமான குற்றச்சாட்டுன்னா பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டா அப்படியே நெருப்பு பட்ட மாதிரி எரியும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த அவ்வளோ வேகமாக அந்த நெருப்புகளோடு வரும்போது அந்த பெல்லட் குண்டுகள் உடம்புல எங்கே படுதோ அவ்வளோ பெரிய ஒரு காயம் ஏற்படும். அந்த காயம் அந்த உடம்புல பட்டோன்னு பல நேரங்களுக்கு அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டு உடம்புல அப்படியே எரியும், நெருப்பு பட்ட மாதிரி எரியும். அந்த பெல்லட் குண்டுகளை இந்த மாணவர்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க. ஏன் அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சீங்க. காஷ்மீர் மக்கள் மேலே அப்படி தான் அநியாயமாக அந்த பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தினீங்க. அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல பேரோட பார்வை பறிக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய அராஜகம். பெண்கள் மேலே பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. குழந்தைகள் கூட பார்க்காம சுட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அதே பெல்லட் குண்டுகள் இன்னைக்கு இந்த மாணவர்கள் மேலே பயன்படுத்தப்பட்டது. இத்தனை நாள் அவங்கள முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் சொல்லி அந்த கதையை அப்படியே முடிக்க பார்த்தீங்க. இன்னைக்கு போராடக்கூடிய இந்து மாணவர்கள் மேலேயுமே பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு ஒரு ஆதாரம் இந்த சாஹில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆதாரமாக இருக்கு. ஏன்னா ஆர்ஏஎஃப் அதிகாரிகள், இந்த பெல்லட் குண்டுகள் ஆர்ஏஎஃப் அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வரும்போது சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் சொன்னாங்க, அப்படியா, இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுலாம் ஊடகத்தில் வருது, நாங்கள் அது என்னன்னு சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரியும் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் ஒரு நடிப்பு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட தான் இன்னைக்கு ராகுல் காந்தி களத்துக்கே அந்த பாதிக்கப்பட்ட பையனை ஒருத்தனை வர வச்சு அவருடைய உடம்புல காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட கையை காட்டும் போது ஆக்சுவலாக இந்த வீடியோவே என் கையில் இருக்குது. இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணாலும் அது வைலன்ஸ், யூடியூபோட பார்வையில் அது வைலன்ஸ். ஏன்னா அந்த பெல்லட் குண்டுகள் பட்ட அந்த காயங்கள்லாம் காட்டப்படுறதால யூடியூபோட பார்வைக்கு அது வைலன்ஸாக இருக்கிறதால அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்படுறாங்க. யூடியூப் ஒரு வீடியோவை வைலன்ஸ்னு ஆக்குதுன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த வைலன்ஸ் வீடியோ நம்மளால் காட்ட முடியாது. அப்போ அந்த மாணவனுக்கு கையில் தடிகளால் லத்தியால் அடித்த காயம் அவன் கையில் இருக்குது. அவன் ஷர்ட்டை தூக்கி பார்த்தோம்னா உடம்புல பல இடங்களில் பெல்லட் குண்டுகளால் தாக்கப்பட்ட காயங்கள் அவ்வளவு கொடூரமாக இருக்குது. இந்த மாணவன் இருக்கால சாஹில், இவன் வந்து போலீஸ் ட்ரைனிங்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். அப்போ நான் நாளைக்கு போலீஸ் படிச்சிருக்கேனே, என்ன மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீட்டால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீதி கேட்ட அந்த களத்தில் வந்த மாணவனை தான் இப்படி அநியாயமாக பெல்லட் குண்டுகளால் சுட்டு அராஜகம் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பல மாணவர்கள் இங்கே பாருங்கள், என் வயிற்றை பாருங்கள், என் இடுப்பை பாருங்கன்னு சொல்லி பல மாணவர்கள் அவங்களுடைய உடம்பை காட்டுறாங்க. பெல்லட் குண்டுகளால் தாக்கப்பட்ட அந்த காயங்கள் அந்த மாணவர்களோட உடம்புல இருந்துகிட்டு இருக்கு. தடியடிகளால் நடத்தப்பட்டு பல பெண்களுக்கு தடியடி நடத்தப்பட்ட அந்த அராஜகம் அக்கிரமங்கள் எல்லாமே அங்கே டெல்லி களத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பெல்லட் குண்டா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றாங்கல்ல, அது எல்லாமே இந்த நாடகம். இங்கே பாருங்க, அப்பட்டமாக கண்ணு முன்னாடி தெரியுது. மோடிஜி அந்த வீடியோவில் சும்மா ஆக்டிங் கொடுத்தாரு, விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்துகிறோம், இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னாங்கல்ல. இந்த குற்றவாளிகள் யார் தண்டனை வாங்கி கொடுக்கறது? இப்படி மாணவர்கள் மேலே அநியாயமாக பெல்லட் குண்டு தாக்குறது நடத்துகிறாங்களே, இவங்களுக்கு யார் தண்டனை வாங்கி கொடுக்கறது? அப்போ எங்களுக்கு எதிராக நீ போராடினா நான் உன்னை என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறதான இதுக்கான அர்த்தம். அப்பேற்பட்ட அராஜகம் அக்கிரமம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குனா இப்போ டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ காட்சிகளை பாருங்க. ஒரு மாணவர்கள் ஒரு கூட்டம் அந்த இடத்துல போராட்டம் செய்யும் போது போலீஸ் அவங்கள போய் அடித்து இழுத்துட்டு வரது பார்க்குறாங்க. மஃப்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், யூனிஃபார்மில் இருக்கக்கூடியவங்க போய் அவங்கள அடித்து இழுத்துட்டு வரும்போது அங்கே பெண்களை பல இடங்களில் தொடுறாங்க. ஒரு பெண்களை தொடுறதுக்கு இப்போ ஒரு பெண்களை அரெஸ்ட் பண்ண போனா கூட பெண் காவல் அதிகாரிகளை கூப்பிட்டு போனங்கிறது சட்டம். ஆனால் பெண்களை தரன்னு ஒரு ஆண் காவல் அதிகாரி பெண்களை தரன்னு இருக்கிறாரு. அவங்களுடைய மார்பு பகுதிகளில் கையை வச்சு அவங்கள பிடிச்சி தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. அவ்வளவு அராஜகம் அத்துக்கும்பீரல் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த பெண்ணுடைய மார்பு பகுதியில் கை வச்சு அவ்வளோ வலுக்கட்டாயமாக அவங்கள போட்டு இழுத்துட்டு வராங்க. இன்னும் களத்திலேருந்து பல பெண்கள் சொல்கிறாங்க, என்னுடைய மார்பு பகுதியில் கண்ட இடங்களில் இந்த போலீஸ் எந்த கை வைக்கிறாங்க, இவங்க போலீஸ் தானா இல்லை ரவுடிகளா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்கிறாங்க. ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு கேப் போட்டுட்டு ஒரு பெண் ஒருத்தவங்க வராங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது போலீஸ் அவங்களை அடிக்கும் போது, அதாவது போலீஸ் வந்து மாணவர்கள் இந்த இடத்த விட்டு போயிடணும் அதெல்லாம் அவங்க நோக்கம் கிடையாது, அவனை அடிக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். ஏன்னா அடிக்கிறவங்க போலீஸ் வந்து காலில் அடிப்பாங்க, உடம்புல அடிக்காமல் பார்த்துருப்போம், மண்டையில் தான் அடிக்கிறாங்க. இவ்வளவு தடியான லத்தியை வச்சுக்கிட்டு மண்டையை டார்கெட். ஏன்னா இப்படி அடிக்கணும், ஏன் இப்படி அடிக்கணும்? இப்போ இப்படி அடிக்குமா உங்களுக்கு மண்டே தான் டார்கெட். அந்த மண்டையை டார்கெட் பண்ணி அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறத களத்தில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வீடியோ காட்சிகளால் நம்மளால் பார்க்க முடியுது. இது அதோட பெரிய கொடுமை என்னன்னா,
எந்த அளவுக்கு இந்த அராஜகம் மனசாட்சியே கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு டெல்லி போலீஸ் ஆயிட்டாங்கன்னா, சில உணவு கொண்டு வராங்க. அதாவது ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோலையோ எங்கேயோ இருந்து சில நல்ல உள்ளங்கள் அங்கே மாணவர்கள் போராடுறாங்களே, என் பிள்ளைங்க சேர்த்து தானே போராடுறாங்க, நான் ஒரு ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணி அங்கே போய் யாருக்கா ரேண்டமாக யாருக்கா கொடுத்துருப்பா. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணோன்னே டெலிவரி பாய் கால் பண்ணுவார், சார் எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்பாரு. இல்லைப்பா நீ அந்த இடத்துல போய் ஜந்தர் மந்தர கிரவுண்டில் போயிட்டு யாருக்காவது ரேண்டமாக கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எடுத்துகிட்டு வரும்போது வர வழியிலே போலீஸ் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வாகனங்களை வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சு சாப்பாடு எடு, எங்கே போகிற, சார் ஜந்தர் மந்தர் ஆர்டர் வந்திருக்கு சார், ஜந்தர் மந்தரா இந்த நான் எடுத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு பொட்டலங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு போலீஸே கையில் கொண்டு போகிறாங்க. அப்புறம் உனக்கு சாப்பாடு கூட உள்ளே போய் சேரக்கூடாது, ஏதோ காசாவில் பார்த்த மாதிரி இருக்கு. காசாவில் தான் இப்பேற்பட்ட அராஜகம் செய்வான் இஸ்ரேல். வெளியிலேருந்து பல உணவுக்காக உதவிகள் வரும்போது அதை எதையுமே உள்ளே விடாமல் காசாவில் எப்பேற்பட்ட அராஜகம் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லை, மனசாட்சி இல்லாமல் அராஜகம் இன்னைக்கு டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாணவனை போட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு கடை சந்து மாதிரி இருக்குது, அந்த சந்துக்குள்ளே வச்சுட்டு அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. கோவத்தோட ஆக்ரோஷமாக வெளியில் வராங்க. அவங்க துடிக்கிறான், சுருண்டு விழுந்து துடிக்கிறான். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவனோட கை உடைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவனோட கையை போட்டு உடைச்சிட்டாங்களா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பையன் துடிக்கிறான், துடிச்சுட்டு கிடக்கிறான். அவ்வளோ பெரிய அராஜகம் அந்த இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஏதோ மாணவர்கள் தான் அப்படின்னா பெண்களையுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நாக்பூரில் நடந்த போராட்டம், நேற்று மும்பையிலுமே பெரிய அளவில், அதாவது டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தீ இன்னைக்கு மும்பைக்குமே பத்திக்கிடுச்சுன்னு சொல்லலாம். மும்பையிலுமே பெரிய அளவிலான போராட்டம் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக RSS உடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூர் பகுதியில் பெரிய அளவிலான போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு மாணவியை தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தரையில் போட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க கூட போராடக்கூடிய சக மாணவிகள் அந்த பிள்ளையை பிடிச்சிக்கிறாங்க. இவங்கள்ட்ட விட்டா உள்ளே போட்டு போய் அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பாதுகாக்க பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்து தரன்னு பிடிச்சி இழுத்து போகக்கூடிய ஒரு அராஜகம் நாக்பூரில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. சரி, இங்கே களத்தில் இன்னும் போராடக்கூடிய சில மாணவர்களுடைய சில சுவாரஸ்யமான வீடியோ காட்சிகளுமே அங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் ஒரு மாணவனோட வீடியோ நேற்று இந்தியா முழுக்க பெரிய அளவில் வைரல். ஒரு பிளாங்க் பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர், பிளாங்க் பேப்பரை அந்த மாணவன் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே பத்திரிகை நிருபர்கள், தம்பி என்னப்பா எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வகையான கோஷங்கள் போடுறாங்க, நீ என்னப்பா பிளாங்க் பேப்பர் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது பிளாங்க் பேப்பரா, எங்கள் மோடிஜியோட சாதனைகள் இந்த பேப்பர்லாம் எழுதியிருக்கிறாங்க. மோடிஜி கிட்டத்தட்ட 12-13 வருஷமா இன்னைக்கு பிரதமராக இருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சாதனைகள் செஞ்சிருக்காருன்னு சொல்லி நான் அந்த சாதனைகளை எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. சாதனைகளா? இல்லையே, பிளாங்க் பேப்பராக தானே இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க அந்த நிருபர். என்னது ஒன்றுமே இல்லையா? குத்தம் செஞ்சிச்சிங்களடா, தப்பு செஞ்சிட்டீங்களடா. யாரெல்லாம் தேசபக்தர்களோ அவங்களுடைய பார்வைக்கு மட்டும்தான் இதெல்லாம் கண்ணில் தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பாஜகவுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அவரோட கட்சி மெம்பராக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு இந்த சாதனைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த மாணவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோடிஜியோட ஆட்சியில் எந்த ஒரு சாதனையுமே செய்யலை, ஆனால் நீ பாஜக காரணம் தான், அவர் செஞ்சதெல்லாம் உனக்கு சாதனையாக தெரியும், அதனால் இந்த ஒயிட் பேப்பர் உத்து பார்த்தா கூட அவருடைய பேரில் சாதனை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாணவர்கள் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க. இந்த மாணவர்கள் கண்மூடித்தனமாக பாஜக ஆதரிச்சாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, அந்த மாணவர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அங்கே களத்தில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலுமே இந்த மாணவர்களை ஒடுக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த ரவுடி சங்கிகள் உள்ளே இறங்குறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது, ஏன்னா போலீஸ் யாருமே தாடி வச்சிருக்க மாட்டாங்க. அவன் தாடியோடு இருக்கிறான், அந்த கட்சிப்பை முகத்தை போட்டு கட்சிப்பை மறைக்க வச்சுட்டு இருக்கிறான், கலர் ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கான், அவன் கையிலலாம் லத்தி இருக்குது. இந்த லத்தியை வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக மாணவர்களை போட்டு தாக்கிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒருத்தர் 2 பேரை பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து இது மாதிரியான ரவுடி சங்கிகள் உள்ளே இறங்கி அந்த போராடக்கூடிய மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கக்கூடிய நகழ்வுகள், அந்த ரவுடி கும்பல்கள் உள்ளே இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி களத்திலேருந்து மாணவர்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மாணவனுடைய ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக இருந்துச்சு. ஆளாளுக்கு வித்தியாசமாக அவங்களுடைய பேனர்கள், அந்த பதாகைகள் பிடிக்கும்போது அதில் ஒரு பையன் தர்மேந்திர பிரதானுக்கு பேம்பர்ஸ் போட்டு விட்டுருக்கான். பேம்பர்ஸ் போட்டு விட்டு அந்த பேம்பர்ஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இவர் என்னதான் இவங்க சட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும், நீட் எக்ஸாம் இவ்வளோ சேஃப்டி, அது அவ்வளோ பாதுகாப்புன்னு சொன்னாலுமே அதெல்லாம் இவங்களோட பேம்பர்ஸ் மாதிரி தான். ஆனால் அந்த பேம்பர்ஸையும் தாண்டி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு தான் தர்மேந்திர பிரதான் ஒரு தகுதியற்ற ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன கொடுமைனா, இந்த போராடக்கூடிய மாணவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க. ஒன்று ரவுடிகளை வச்சு இந்த மாதிரி ஒடுக்கிறது இருக்கட்டும், இன்னொன்று அந்த அவங்களுக்கு உள்ள உணவு போகாமல் அடிக்கிறது இருக்கட்டும், பெண்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய என்னென்னா, மும்பை போலீஸோட ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். ஒரு ஜீப்பில் போராடக்கூடிய மாணவர்களை ஜீப்பில் ஏற்றிட்டு அந்த மாணவர்களை மிரட்டுறாங்க. அவங்கள எப்படி மிரட்ட, இந்த சொல்லக்கூடிய இந்த வீடியோவை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ்பேஜ்லேயே போட்டிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் அராஜகம் செய்கிறாங்க. ஒரு போலீஸ் 2 மாணவர்களை ஜீப்பில் ஏற்றி, இந்த பாரு தம்பி, போராட்ட கிரட்டம்லாம் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயாவது நீங்கள் போராட்ட கிரட்டம் போனீங்கன்னா
ஆளுக்கு ஒவ்வொருத்தன் பாக்கெட்டில் 10 கிராம் போதை மருந்தை தூக்கி உங்கள் பாக்கெட்டில் தூக்கி போட்டுருவோம். 10 கிராம் போதை மருந்து உங்கள் பாக்கெட்டில் போட்டு போதை மருந்து வச்சுறான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உங்கள் லைஃபே காலியாக போயிரு தம்பி. அதுக்கப்புறம் நீ படிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் போராட்ட கரெக்டாக பண்ணாமல் ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய மாணவர்களை இந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு தொடர்ந்து மோடி அரசு இங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்யுதோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் டெல்லி, மும்பை, பீகார் இது மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களோ அல்லது அவங்களோட கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஏன் அந்த மாணவர்களை போராட விடாமல் தடுக்கணும்? இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ அமைப்பு சார்பில் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கையை பிடிச்சி தூக்குறது, காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறது, காலேஜுக்கு போய் மாணவர்களை போய் மிரட்டுறது, காலேஜில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறது, நீ ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறது, மாணவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லி தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு நாளில் பாருங்கள், மதுரையில் போராடக்கூடிய மாணவர்கள் தரன்னு இழுத்து போடப்படுறாங்க. நெல்லையில் போராடக்கூடிய மாணவர்கள் தரன்னு இழுத்து போகப்பட்டு அவ்வளோ பேர் அராஜகம் நடந்துட்டு இருக்குது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் போராடக்கூடிய மாணவர்களை இப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படின்னா அப்போ மோடி அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய தாவேக அரசு, விஜய் அவர்களுடைய அரசு, நீங்கள் ஏன் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கணும்? இதை தான் ரஞ்சித் கூட நேற்று அந்த மேடையில் கேட்டிருந்தாரு. விஜய் சார், நீங்கள் வந்து பாசிசத்துக்கு எதிரான ஒரு நபர் தானே உங்களை நீங்கள் சொல்லிக்கிறீங்க, பாசிசத்துக்கு எதிரான ஒரு நபரை தானே உங்களை அடையாளப்படுத்துறீங்க. ஆனால் மோடி அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது நீ ஏன் அவங்களை போட்டு அடிக்கிறீங்க? ஏன் அவங்களை அடிக்கிறீங்க? அவங்க நீட்டை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் நீட்டுக்கு எதிரான நபர்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் அவங்களை அடிச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரஞ்சித் உட்பட பல பேர் இங்கே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் பாஜக ஆளக்கூடிய மாணவர்கள் இப்படி போட்டு செய்கிறாங்கன்னா, இங்கே தாவேக ஆட்சி செய்யக்கூடிய விஜயோடைய காவல்துறை இன்னைக்கு மாணவர்களை அதே மாதிரி அடித்து பிடிச்சி தான் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. பல காவல்துறை அதிகாரிகள் பேட்ச் இல்லாமல் தான் தமிழ்நாட்டிலுமே இந்த மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே மாணவர்கள் போராடக்கூடிய அந்த மாணவர்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பாருங்க, பேட்ச் இல்லாமல் ஒரு சிலர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் இங்கே பதிவாயிட்டு இருக்குது. அதே மாதிரி லயோலா கல்லூரியில் இன்னைக்கு லயோலா கல்லூரியில் மாணவர்கள் ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவாங்க அல்லது லயோலா காலேஜோட வாசலில் போராட்டம் நடத்துவாங்க சொல்லி லயோலா கல்லூரி மாணவர்கள் முடிவு செஞ்சாங்க. திடீர்னு அந்த போராட்டத்துக்கு தடை. அந்த போராட்டத்துக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் இந்த திடீர்னு வந்துட்டு போராட்டங்கள்லாம் இன்னைக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கு தடை போடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு எந்த மாணவர்களை ஏற்பாடு செய்திருந்தாங்களோ அவங்கள எல்லாமே பிரின்சிபலோட ரூமில் வச்சு அவங்கள வச்சு லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே போராட விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவர்கள் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யும்போது ஒரு கல்லூரி நிர்வாகம் அதை தடுக்குதுன்னா தடுக்க வச்சது யாரு? இது எதாவது அரசு சார்பில் சொல்லப்பட்டதா, காவல்துறை சார்பில் இப்படி சொல்லப்பட்டதா, உங்களுக்கு யாரால சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு மாணவர்கள் முன்வைக்கிறாங்க. நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், மெரினா பீச் எல்லாம் இழுத்து போட்டப்படுது, இங்கே நீட் எதிர்த்து யாரும் போராடிடக்கூடாதுன்றதுக்காக மெரினா பீச் எல்லாம் இழுத்து போடுறாங்க. இதே முதலமைச்சர் விஜய் இதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும்போது கட்சிப்பெல்லாம் கட்டிட்டு மெரினா பீச் போராட்டத்துக்கு போனாரு. அவங்களே போயிட்டு அந்த போராட்டத்தில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்து அவங்களே சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிற இல்லையா? அப்போ கட்சிப்பெல்லாம் கட்டிக்கிட்டு அன்னைக்கு போய் போனீங்க, இன்னைக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏன் அந்த மாணவர்களை நீங்கள் தடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் இவங்களுக்கு முன்னாடி எழுந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அந்த ஃபுட்பால் மேட்சோட லைவ் மெரினா பீச்சில் ஒளிபரப்ப முடியுது. இங்கே அதே மெரினா பீச்சில் பழைய படங்கள் ரீரிலீஸ் மாதிரி பண்ணப்படும். சமீபத்தோட பஞ்சதந்திரம் படம், மங்காத்தா படம், விஜய் நடித்த படம், பல படங்கள் சனிக்கிழமை நைட்டில் மெரினா பீச்சில் பெரிய ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்போ சினிமா படங்கள் போடுறதுக்கு மெரினா பீச்சை திறந்து விடுவாங்க, ஃபுட்பால் மேட்சை பார்க்கறதுக்கு மெரினா பீச்சை திறந்து விடுவாங்க, வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சை பார்க்கறதுக்கு மெரினா பீச்சை திறந்து விடுவாங்க. ஆனால் மாணவர்கள் நீட்டை எதிர்த்து போராடிடக்கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னேற்பாடோட நீங்கள் மெரினா பீச்சை இழுத்து போட்டுவீங்கன்னா அப்போ விஜய் அரசுங்கிறது இது பாஜக சொல்லுக்காக செயல்படக்கூடிய அரசா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராடக்கூடிய மாணவர்கள் அவ்வளோ ஒரு கேள்வியோட ஆதங்கங்களோட அவங்களோட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை நம்ம பேட்டை டிவிலேருந்து தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கள் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.